ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இருக்கோங்க. இந்த ஆக்ராவில் ஒரு வித்தியாசமான கடவுள் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு ஷாம் அப்படின்ற ஒருத்தருடைய கோயிலுக்கு போக போகிறோம். ரொம்ப ரொம்ப பிரபலமான கடவுள். இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தவராக கருதி இங்கே இருக்கிற மக்கள் அவரை வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அவர் யாருன்னே தெரியாது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அவரை பற்றி இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலுக்கும் போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த காட்டு ஷாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த காட்டு ஷாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காட்டு ஷாம் மகாபாரதத்தில் வர ஒரு கேரக்டர், ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லணும். பார்பாரிகா அப்படின்னு இவரை கூப்பிடுவாங்க. கோயில்களில் இப்போ காட்டு ஷாம்னு அழைக்கிறாங்க இங்கே நார்த் இந்தியாவில். இவர் யாருன்னா கடோத்கஜனுடைய பிள்ளை, பீமனுடைய பேரனுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் போய் மற்ற போர் வீரர்கள்கிட்ட கேட்குறாரு, எவ்வளோ நாளில் நீங்கள் ஒரே ஆளாக போரை முடிப்பீங்க அப்படின்னு. அதுக்கு பீஷ்மர் 20 நாள் சொல்கிறாரு, துரோணாச்சாரியார் 25 நாள், கர்ணன் 24 நாள்னு சொல்கிறாரு, அர்ஜுனன் 28 நாள்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பார்பாரிகா ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருவேன், 3 அம்போடே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் போரில் ஈடுபடும் போது பலம் இழந்தவங்க கிட்ட தான் பலம் குறைந்தவர்கள்கிட்ட தான் அவர் சேர்ந்து போரிடுவார். இவர் பலம் இழந்தவர்கள்கிட்ட, பலம் குறைந்தவர்கள்கிட்ட இருந்து போர் புரிந்தால் நல்லது தானே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த சமயத்தில் பாண்டவர்கள் அவங்களுடைய சேனை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த பக்கம் நின்று போர் புரிந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களெலாம் வீழ்த்திட்டா அந்த பக்கத்து பலம் குறைந்தவர்களாக மாறிடுவாங்க. அந்த பக்கம் போயிடுவார், ஷிஃப்ட் ஆகிடுவார். திரும்பி அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இவர் போரிட்டார்னா இந்த பக்கம் பலம் இழந்து போரே முடிஞ்சே போயிடும். அதனால் இவர் போரில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் இவர்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த போர் நல்லபடியாக நடக்கணும்னா ஒரு சக்தி வாய்ந்த சத்திரியனுடைய உயிர் பலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது நீதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அவர் தலையை கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி அந்த காட்டு ஷாம் சரி நான் தரேன், ஆனால் இந்த போரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உன் தலையை கொண்டு போய் நான் ஒரு மலை மேலே இருக்கிற இடத்துல ஒரு உச்சியில் வச்சிடுறேன், அங்கேருந்து நீ இந்த போரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவருடைய தலையை கொண்டு போய் அந்த மலை உச்சியில் வச்சு அந்த முழு போரையும் இந்த காட்டு ஷாம் பார்பாரிகா கண்டு கழிக்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருடைய தலை குஜராத், ராஜஸ்தான் பக்கம் கிடச்சி அங்கே கோவில் அவருக்கு கட்டியிருக்காங்க. ராஜஸ்தானில் இவர் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்கன்னா இவர் மேலே, என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இவர் கிருஷ்ணர் எப்படி உயிரை கேட்டாரோ அதே மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இவரை வணங்குறாங்க. ரொம்ப நிறைய பக்தர்கள் இங்கே நார்த் இந்தியாவில் இவருக்கு இருக்காங்க. இவருக்கு இங்கே ஆக்ராலையும் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இவரை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணலாம். ஒரு கோயில் இருக்குங்க, காட்டுசாமி கோயில். இதுதாங்க காட்டு சாம்ஜி மந்திர். ஏதோ திருவிழா போல. செம்ம ஹெவி ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. என் கண்ணில் 4 இதை பாருங்க, எவ்வளோ பொனல் பாருங்க. இவ்வளோ பொனல் ஸ்பீக்கர்னு செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. போகலாம் நம்ம.
அப்பா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருவிழா போல. கிருஷ்ணர் தான் இருக்காரு எல்லா இடத்துலையும். கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், இந்த பக்கம் 2 சன்னதி இருக்கு. நம்ம உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். இந்த சாமிக்கு பீடா பிரசாதமாக தரப்படுதுங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு காட்டு சாமிஜிக்கு அவ்வளோ பக்தர்கள் ஆக்ராவில் இருக்காங்க. நீங்கள் எந்த கடைக்கு போனீங்கனாலும் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அவரை ரொம்ப வணங்கி கும்பிடுறாங்க. ஏன்னா கேட்குற வரங்களை தர்ற சுவாமி இவர் அப்படின்றது பெரிய நம்பிக்கை அங்கே. நாங்களும் போய் அவரை வணங்கினோங்க. அவ்வளோ ஒரு தலை மட்டும் இருக்கும். அந்த தலையை சுற்றி ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான தரிசனம். ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாமின்னு நிறைய மக்கள்னால நம்பப்படுற ஒரு கடவுள் இவர். இன்னும் இங்கே மட்டும் இல்லைங்க, இன்னும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்கே டெல்லி, இன்னும் நிறைய நார்த் இந்தியா ஃபுல்லாக இவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமானதுங்க. அவ்வளோ பக்தர்கள் இவருக்கு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கடவுளாக நார்த் இந்தியாவில் இந்த காட்டு சாமிஜி இருக்காருங்க. நாகர வகை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர வகைங்க. இங்கே நார்த் இந்தியாவிலலாம் இது, சவுத் இந்தியாவில் திராவிட கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விமானம் வேறு மாதிரி இருக்கும். அன்னதானம்லாம் போடுறாங்க பாருங்க. ஐயோ, குரங்கு அது ரொம்ப பவர்ஃபுல் குரங்குங்க. பார்த்துருப்பீங்க காட்டு ஷாம் கோயில். அந்த கோயிலில் இப்போ திருவிழா வேற, காலையில் ஊர்வலம்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அப்படியே கோயில் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி சுவாமியும் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் தெரியாத ஒரு சுவாமி, இங்கே ரொம்ப கொண்டாடுற சுவாமியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சுவாமியை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ, இந்த சுவாமி பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொலியில் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவன். பாய்.